பார்க்கலன்னா part 40 how to recover PDF file converter using GhostScript package in Visual Studio 2022. Recover PDF file converter using GhostScript package in Visual Studio 2022. Code explanation, how to download and install GhostScript. Recover PDF file converter using GhostScript package in Visual Studio 2022. Demo sessions. Okay, first on the recover PDF file converter using GhostScript package in Visual Studio 22. அதோட கோட் எக்ஸ்பிளைன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Visual Studio 22 கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்பிளேஷன் இருக்குது. யூசிங் system.diagnosis using system.io மேட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேசிக் .NET ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் ரைட் லிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். system.diagnosis யூஸ் பண்ணால் யூஸ் டு ரன் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் GhostScript அது மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் ரன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். system.io யூஸ் பண்ணால் யூஸ் டு ஹேண்டில் ஃபைல் அண்ட் டைரக்டரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரிகவர் PDF கண்டென்ட் நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். ஸோ ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இன்டர் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சென்டர் கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நேம் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணும். ஓகே, அதான் சொல்லலாம். திஸ் டிஃபைன் த ப்ரோக்ராம் என்ட்ரி பாயிண்ட் திஸ் த கோட் இன்சைட் மெயின் ரன்ஸ் வென் த அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். அதை சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் GS path equal to program file GS 10.05.1 ping GS. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம GhostScript path file தான். அதை என்ன சொல்லுவாங்கன்னா full path to the GhostScript command line executable. You must ensure GhostScript installation the path is correct. ஓகே, ஸோ இந்த பாத் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தது நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் கரெக்டாக சொல்கிறோம். ஓகே, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர் அண்ட் அவுட்புட்னு ரெண்டு டேரக்ட் இருக்குது. டெஸ்க்டாப் இன்புட் ஃபோல்டர் கொடுத்துருக்கு, அதேமாதிரி அவுட்புட் டேரக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இன்புட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பேர் ஆன PDF ஃபைல் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அவுட்புட் ஃபோல்டர் யூஸ் பண்ணால் ரிப்பேர் ஆன ஃபைலை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அது வந்து அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து சேவ் பண்ணி வச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி கிரியேட் டைரக்ட்லி அவுட்புட் ஃபோல்டர். இன்கேஸ் அவுட்புட் டைரக்ட் இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ணுறதுனால டைரக்ட் ஃபோல்டர் கொடுத்துருக்கும். சில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் PDF ஃபைல் எடுக்கிறனால நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் அரையில் தான் நம்ம வாங்குறோம். ஓகேவா, அதில் என்ன ஃபைல் எடுக்கணும், இன்புட் ஃபோல்டர் .pdf ஃபைல் மட்டும் இருக்கணும். ஓகே, அதான் என்ன சொல்லலாம், ரிட்ரைவ் அண்ட் அரே ஆல் .pdf ஃபைல் பார்த்து தான் இன்புட் ஃபோல்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் இன்புட் ஃபைல் இன் PDF லூப் த்ரூ ஈச் .pdf. ஸோ இது வந்து மல்டிபிள் ஃபைல் இருக்கனால ஒரு ஃபைலாக தான் நம்ம எடுத்து நம்ம இன்புட் ஃபோல்டர் எடுத்து நம்ம வந்து GhostScript பேக்கேஜுமே வந்து நம்ம PDF வந்து என்னென்னா நம்ம ரிகவர் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, அது ஸ்ட்ரிங் ஃபைலையும் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம path.get ஃபைலையும் பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுக்குதுன்னா இன்புட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. .pdf இல்லாமல் ஃபைலையும் மட்டும் எடுக்குது. அதேமாதிரி அதோட கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஃபைலையும் .pdf நேம்லேயே வந்து சேவ் ஆகும். அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா $-s device equal to PDF ரைட், அதுமாதிரி -d no pass -d patch. நெக்ஸ்ட் வந்து BSFR இதில் வந்து அவுட்புட் ஃபைல் அவுட்புட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணனா -device வந்து PDF ரைட் டெல் GhostScript டு ரைட் PDF. இது வந்து நம்ம எல்லாமே பேக்கேஜ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் இந்த யூனிட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைல் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து ரிப்பேர் ஆன ஃபைல் வந்து நம்ம ரிகவர் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டிபாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் ப்ரமோட் ஆஃப்டர் த ஈச் பேஜ்க்காக யூஸ் பண்ணாங்க. டிபேட்ச் யூஸ் பண்ணால் இன்சர்ட் ப்ராசஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க. டிசேஃபர் இருக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஸ் ஃபைல் ஆக்சஸ் ஃபார் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை வேர் டு சேவ் த ரிப்பேர்ட் ஃபைல். ஒன்றில் அவுட்புட் பாத் ஃபைல் வந்து சேவ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்புட் ஃபைல் இந்த PDF யூ வாண்ட் டு ரிப்பேர். சரி, இன்புட் ஃபைல் எதுக்கு இருக்குன்னா நம்ம வந்து எந்த இன்புட் ஃபோல்டர் நம்ம ஃபைல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ PSI ஈக்குவல் டு நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ. இல்லை பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபைல் இன்ஃபோ வந்து GS பாத் எடுத்துக்கிறோம், ஆர்குமெண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரீடைர் ஸ்டாண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா டு கண்டிஷன் ட்ரூ, அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. யூஸ் செல் எக்ஸிக்யூட் ஃபால்ஸாக இருக்கும், கிரியேட் நோ கண்டிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்னலாக நடக்கும். ஓகேவா, அதை என்ன சொல்லலாம், ப்ரிப்பேர் டு ரன் GhostScript ஃப்ரம் த கோட். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணால் ரீடைரக்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது எரர் என்னதுன்னா கேப்சர் இந்த GhostScript லாக்லேருந்து எடுத்துக்கும். ஓகேவா, எக்ஸிக்யூட் செல் எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணால் ஃபால்ஸ் ரிக்யூர்மெண்ட் டு த ரீடாக்ஷனாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் நோ விண்டோ இருக்குன்னா இது கண்டிஷன் ட்ரூனா ஐடர் டெர்மினல் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எல்லாமே இன்டர்னலாக நமக்கு வந்து இடனாக தான் ப்ராசஸ் ரன் ஆகும். இது நமக்கு தெரியாது, ஏன்னா இது பேக்கேஜ் டிபெண்டல் பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தா யூஸிங்னாலே நம்ம GhostScript பேக்கேஜ் தான் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா, அது கால் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸாக ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரீட் டு எண்ட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஸ்ட்ரிங் எரர் இருந்ததுன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் டாட் ரீட் டு எண்ட் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் வெயிட் ஃபார் எக்ஸிட். ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தெர் இஸ் ரிப்பேர் ஆப்ஷன் வந்து ரிப்பேர்லேருந்து ரிகவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரையும் அது எக்ஸிட் ஆகாமல் இருக்கும். ஓகே, அதை சொல்லலாம். அதை என்ன சொல்லலாம், வெயிட் ஃபார் த கமெண்ட் டு கம்ப்ளீட் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் அவுட்புட் அண்ட் எரர் லாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, கேஸ் எரர் இருந்தால் நம்ம எரர் லாக்கில் வந்து சேவ் ஆகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கன்சல்ட் டாட் ரைட்லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ராசஸ் இன்னும் வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஸ்ட்ரிங் இஸ் நல் ஆர் ஒயிட் ஸ்பேஸ் இன்கேஸ் எரராக இருந்தால் என்ன எரரோ அதுக்கு எரர் தான் இண்டிகேட் சொல்ல வராங்க. ஓகேவா, அதை என்ன சொல்லலாம், ஷோ விச் ஃபைல் வாஸ் ப்ராசஸ் விச் வாஸ் சேவ் ஆக்சுவலி அதுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் சேவ் பண்ணு சொல்லியிருக்காங்க. அது நம்ம அவுட்புட்டில் நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ GhostScript ரிட்டன் எரர் தே ஆர் பிரிண்டட் டு த கன்சோல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கன்சோல் ரைட்ல என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ப்ராசஸ், இப்போ மல்டிபிள் ஃபைல் இருக்குன்னா மல்டிபிளே ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் ப்ராசஸ் கம்ப்ளீட் சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபைனல் மெசேஜ் வந்து நம்ம PDF வந்து ஆர் ப்ராசஸ் சொல்லி நமக்கு மெசேஜ் வந்து காமிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சாம்பிள் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டூல் யூஸ் பண்ணோம், GhostScript தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து கமாண்ட் லைன் டூல். ப்ராசஸ் எதுக்குன்னா நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கான PDF நம்ம யூஸ் பண்ணுறோம், ரிப்பேர் ஆன PDF வந்து ரிகவர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்புட் ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் இன்புட் டேரக்டில் யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் டேரக்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் டேரக்ட் யூஸ் பண்ணுறோம். கிரியேட் டேரக்ட் இன்கேஸ் டேரக்ட் அவுட்புட் டேரக்ட் கிரியேட் ஆகலை அப்படின்னா, இல்லை அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் கொடுத்துருக்கோம். கெட் PDF பார்த்தீங்கன்னா யூஸ் டேரக்ட்லி டாட் கெட் ஃபில் டாட் ஸ்டார்ட் டாட் PDF எலிமெண்ட் மட்டும் தான் நம்ம இன்புட் ஃபோல்டர் எடுத்துருக்கோம். லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப் ஒரு ஃபைலாக தான் எடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமிங் பார்த்தீங்கன்னா appends underscore repair டாட் என்ன ஃபைல் நேமோ underscore repair டாட் PDF நேமில் வந்து சேவாக சொல்கிறாங்க. ஸோ GhostScript ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா -s டிஃபைஸ் BDF ரைட், அதேமாதிரி -no pass -depatch அப்படி வந்து இந்த 4 ஃபங்க்ஷனை வந்து கமாண்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்னா ரிப்பேர் ஆன PDF நம்ம ரிகவர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரன் கோஸ்க்குனா ஸ்டார்ட் GhostScript இன் இடன் ப்ராசஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட். இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே வந்து இன்டர்னல் ப்ராசஸ் வந்து ரன் ஆக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் அந்த எரலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அவுட்புட்டில் போய் சேவ் ஆக சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபைனல் மெசேஜ் வந்து நம்ம வந்து இன்வெஷன் கம்ப்ளீட்டாக சொல்லி நமக்கு மெசேஜ் வந்து இண்டிகேஷன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணால் 41 என்ன ரிகவர் PDF கன்வெர்ட்டர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து எட்டர் ஃபைல் நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரிகவர் PDF கன்வெர்ட் நேம் ஸ்பேஸ், அது ஓப்பன் பேசிஸ், அது க்ளோஸ் பேசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம், அது ஓப்பன் பேசிஸ், நெக்ஸ்ட் அதோட க்ளோஸ் பேசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேணும்னா ஸ்ட்ரிங் டாட் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பேசிஸ், நெக்ஸ்ட் அதோட க்ளோஸ் பேசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து GS பாஸ், இதை வந்து GhostScriptோட பார்த்து. நெக்ஸ்ட் அது மாதிரி இன்புட் ஃபோல்டர் பார்த்து, நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து. GS பார்த்து வந்து நம்ம மறுபடியும் பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆல் பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா GSன்னு ஃபோல்டர் இருக்கும், அதில் GS 10.05.1 இருக்கும், அதில் bin. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GS bin 64C. இதுதான் வந்து நம்ம ரிப்பேர் ஆன ஃபைலை வந்து நம்ம PDF ஃபைல் வந்து ரிகவர் பண்ணி எடுக்க போகிறோம். திஸ் கிராஷ் ஆன PDF ஃபைல் வந்து நம்ம ரிகவர் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்ட் இன்புட். ஸோ டெஸ்க்டாப்பில் இன்புட் டேரக்ட் கொடுத்துருக்கேன். அவுட்புட் ஃபோல்டர் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, டேரக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்கேஸ் அவுட்புட் டேரக்ட் இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ண கோட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் அரேயில் தான் ஃபைல் எடுக்கிறோம். என்ன ஃபைல் எடுக்கிறோம், .pdf என்ற ஃபைல் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் இன்புட் ஃபைலும் PDF ஃபைல் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் இப்போ path.get ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, நம்ம இன்புட்லேருந்து ஃபோல்டர்லேருந்து ஃபைல் எடுக்கிறோம். .pdf தவிர ஃபைல் நேம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபைல் நேம் வந்து எடுத்துகிட்டு அது கன்வர்ஷன் கொடுக்கும். ரிப்பேர் ஆன PDF ஃபைலை வந்து ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபைல் நேம் _repair.pdf நேமில் சேவ் பண்ணுறோம். ஓகே, இது ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்டிஷன் GhostScriptஆன ஆர்குமெண்ட்ஸ் இது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ப்ராசஸ் வந்து இடனில் தான் இருக்கும், அதுக்கான கண்டிஷன்ஸ் ஃபங்க்ஷனோட கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங்னாலே நம்ம வந்து பேக்கேஜ் தான் கால் பண்ணுறோம். என்ன பேக்கேஜ் தான் GhostScript பேக்கேஜ் கால் பண்ணுறோம். ஓகே, யூஸிங் ப்ராசஸ் ஈக்குவல் டு நியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்ஃபோ -PSA அதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ரீட் டு எண்ட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அதோட எரர் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது எரர்னா ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட் எரர் டாட் ரீட் டு எண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராசஸ் வெயிட் ஃபார் எக்ஸிட். ஸோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் ஃபார் எக்ஸிட்னு கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கன்சோல் ப்ராசஸ் வந்து இன்புட் ஃபைல் நம்ம நேம் கொடுக்குறோம். கன்சோல் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஓகேவா, இஃப் நாட் ஸ்ட்ரிங் இஸ் நல் ஒயிட் ஸ்பேஸ் அது எரர் ஏதாவது இருந்தால் கன்சோல் என்ன எரரோ அது வந்து இண்டிகேஷன் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஒரு மல்டிபிள் ஃபைல் ஒரு 10 PDF ஃபைல் நம்ம வந்து ரிப்பேர் ஃபைல் வந்து ரிகவர் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நம்ம கன்சோல் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ப்ராசஸ் கம்ப்ளீட் சொல்லி நம்ம வந்து மெசேஜ் வந்து இண்டிகேஷன் ஆகும். ஓகேவா, இதான் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு GhostScript வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பார்க்கலாம். கூகுள் க்ரோமில் GhostScript டவுன்லோட் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா GhostScript 10.05.1 ஃபார் Windows 64 பிட் இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு AGPL ரிலீஸ் இருக்குது பாருங்கள் GhostScript, அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கோம். ஓகே, இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த EXE ஃபைலை ரன் பண்ணுவோம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஐ அக்ரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டார்ட்டில் போய்ட்டு SSQLDBA 2022 டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் அது வெயிட் பண்ணுவோம். இது வந்து கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்ஒர்க் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து C# விண்டோஸ் கன்சோல் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துடலாம். ரிகவர் PDF கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் கிரியேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சம் எரர் வருது, என்ன பார்ப்போம். ஓகே, சம் எரர் ஃபைல் மிஸ்ஸிங். ஓகே, நம்ம எதுக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா crash.pdfன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வாட்டி அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்துட்டு broken PDF சொல்லி நம்ம மெசேஜ் வரும் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, அந்த PDF ஃபைலை நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா, ஸோ வந்து பில்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்புட் பாருங்கள். வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் கிராஷ்ன்ற ஒரு PDF நான் க்ரியேட் பண்ண பாருங்கள். அதான் வந்து நான் இன்புட் டைரக்டில் கொடுத்துருக்கேன். அது ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 351 பைட்ஸ். இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஃபைல் வந்து எதுவுமே இல்லை, சும்மா 355 பைட்ஸ் மட்டும் இந்த கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆன ஃபைல் தான். ஓகேவா, ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம ரிகவர் பண்ணோம். இப்போ நான் எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன், there is an error operating this document, this file damaged and could not be repaired சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஃபைல் தான் நம்ம வந்து ரிகவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். ஓகே, இது பேக்கேஜ் டிபெண்டட் இல்லையா, அதனால் பேக்கேஜிலேருந்து கால் பண்ணிவிட்டு ஃபைலை ரிகவர் பண்ணோம். ஓகே, ஸோ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட் ஆர் கிராஷ் PDF வந்து ப்ராசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா crash_ரிப்பேர் இந்த PDF ஃபைல் வந்து சேவ் ஆகுது. பட் வந்து எரர் காமிக்கும். என்னென்னா இந்த ஃபாலோயிங் எரர் வேர் என்கவுண்டர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வித் ப்ராசஸிங் திஸ் ஃபைல். ஓகே, நோ ஸ்டாண்டர்ட் டோக்கன் ஃபோன் அதேமாதிரி ஓகே ஃபைல் டேபிள் வாஸ் ரிப்பேர்னு சொல்லுது. ஓகே, திஸ் ஃபாலோயிங் வார்னிங் சார். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஃபுல்லாக வந்து ஃபைல் வந்து கிராஷ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் அது சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஃபுல்லாக கிராஷ்னு சொல்லி தான் அந்த மெசேஜ் காமிக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் இண்டிகேஷன் ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, என்னென்ன எரர் மட்டும் நமக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்குது. ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், அவுட்புட் டைரக்டில் crash_ரிப்பேர் கிரியேட் ஆச்சு. நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பாருங்கள் 3.77 KB சைஸ் இருக்குது. அதேமாதிரி சைஸ் சில்வர் 4.00 KB இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுற கிளாஸில் இப்போ பாருங்கள் broken PDFன்னு வந்து நமக்கு PDF ஃபைல் வந்து ரிகவர் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.